ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையல் புக்கில் ட்ரீம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கேக் பேஸ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 6 inch கேக் டின் யூஸ் பண்ண போகிறேன். கேக் டின்னை க்ரீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நெய் இல்லைனாட்டி எண்ணெயை கேக் டின்னில் சேர்த்து அதை நல்லா டின் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதோட மைதா சேர்த்து இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கேக் பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் சர்க்கரை, 1/2 கப் தயிர், 1/4 கப் எண்ணெய், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து எல்லாமே ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட 3/4 கப் மைதா, 1/4 கப் கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இது எல்லாத்தையும் நல்லா சலித்து சேர்த்துக்கோங்க. இது எந்த ஒரு கட்டியும் இல்லாத மாதிரி 1/4 கப் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேக் பேட்டரை கேக் டின்னில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி இதை பேக் பண்ணிடலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஸ்டாண்ட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம கேக் டின்னை வச்சு மூடி 40 to 45 மினிட்ஸ்க்கு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணிக்கோங்க. கேக் பேக் ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு டூத் பிக்கை கேக்குள்ளே விட்டு பார்க்கும்போது டூத் பிக் நல்லா கிளியராக வெளியே வந்ததுன்னா கேக் நல்லா பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு பேக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் லேயர் சாக்லேட் மூஸை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீமை வாங்கி ஃப்ரிட்ஜில் 1 to 2 hours குலுக்காமல் வச்சுருங்க. பேக்கை ஓப்பன் பண்ணி மேலே உள்ள திக் க்ரீமை மட்டும் 1/2 கப்புக்கு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ மூஸ் பண்ணுறதுக்கு தேவையான சாக்லேட் கனாஷை பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுடுங்க. கொதிக்கிற தண்ணி மேலே இன்னொரு பவுலில் வச்சு அதில் 125 கிராம் டார்க் சாக்லேட், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1/4 கப் மிச்சம் இருக்கிற ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து எல்லாம் நல்லா சேர்ந்து உருகி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டா நம்ம கனாஷ் ரெடி. இப்போ இதை ஆற விட்டுடுங்க. அடுத்து சாக்லேட் மூஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற பவுலையும் விஸ்கையும் 15 to 20 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த பவுலில் நம்ம தனியாக வச்சுருந்த 1/2 கப் க்ரீம் சேர்த்து 2 to 3 மினிட்ஸ் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் பவுடர்ட் சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம பண்ண சாக்லேட் கனாஷை சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக திக்காக வர வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். நம்ம சாக்லேட் கனாஷ் ரெடி. இப்போ கேக்கை அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கேக்கை கேக் டின்லேருந்து டிமோல்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள லேயர் வேணான்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி ட்ரீம் கேக்கை நான் கேக் டின்னில் தான் பண்ண போகிறேன். அதுக்கு கேக் டின்னை க்ளீன் பண்ணிவிட்டு கேக் பேஸை டின்னில் சேர்த்துடலாம். 1/2 கப் தண்ணியோட 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்தா சுகர் சிரப் ரெடி ஆகிடும். அதை கேக்கில் ஊற்றி கேக்கை சோக் பண்ணிடலாம். இப்போ சாக்லேட் மூஸை கேக் மேலே சேர்த்து லெவல் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. நெக்ஸ்ட் தேர்ட் லேயருக்கான சாக்லேட் நட்ஸ் கனாஷை பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கையளவு பாதாமை ஒரு பேனில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிறிஸ்பியாக வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது லைட்டாக ஆறின உடனே நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கனாஷ் பண்ணுறதுக்கு ஏற்கனவே பண்ண மாதிரி கொதிக்கிற தண்ணி மேலே பவுல் வச்சுட்டு அதோட 125 கிராம்ஸ் டார்க் சாக்லேட், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து எல்லாமே ஒன்றா வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒன்றா கலந்து வந்ததும் ஸ்டவ்வில் இருந்து எடுத்துகிட்டு நம்ம சாப் பண்ண பாதாமை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற விட்டுடுங்க. இப்போ இதை நம்ம கேக் டின்னில் சேர்த்து லெவல் பண்ணிவிட்டு திருப்பியும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 4th லேயருக்கான சாக்லேட்டை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பண்ண மாதிரியே கொதிக்கிற தண்ணி மேலே ஒரு பவுல் வச்சுட்டு அதில் 100 கிராம்ஸ் டார்க் சாக்லேட் சேர்த்து நல்லா உருகி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக சூடு ஆறின உடனே கேக் டின்னில் சேர்த்துட்டு 30 to 40 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் செட் ஆக விட்டுடுங்க. கேக் நல்லா செட் ஆன உடனே ஃபைனல் லேயரான கொக்கோ பவுடரை சேர்த்துடலாம். அதுக்கு கொக்கோ பவுடரை ஸ்ட்ரெயினரில் சேர்த்து கேக் மேலே வச்சு இந்த மாதிரி சலிச்சிட்டா நம்ம சாக்லேட்டியான ட்ரீம் கேக் ரெடி. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you.